சொன்னா கூட உண்மையிலேயே 63 நாடுகள் போகலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை கூப்பிடுன்றதுனால நீங்க கூப்பிட்டதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். யார் கூப்பிடாட்டீங்க, நாங்க கூப்பிடுறோமே எங்க ஊருக்குள்ள. பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க, பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க. போட்டா மட்டும் தான் இருக்கும், உள்ள ஒன்று சீல் அதில் பார்க்குற அவங்க அப்பா நீ வடை முடிச்சு சாப்பிட்டு இருக்காரு. சும்மாவே எனக்கு வடையாத வயிறு உளுந்த வடையை சாப்பிட்டு இருக்காருங்க. நல்லதா சொல்லுங்க. சிலைக்கு இப்போ அடுத்த வேலை கூப்பிடுவாங்க, நம்பிக்கை வருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிவெடுத்துருவாங்க. நீ நாளைக்கு நிகழ்ச்சி பண்ணுவோமா இல்லை எப்படி அனுப்பிச்சி விட்ருமா அப்படின்னு சொல்லி என்ன யார் போட்டாங்க அது சம்பளம் எடுக்கிறார், யாருக்கு தான் தர்றான்னு தெரியும். ஆனால் நாளைக்கு எனக்கு வந்துடணும், பொங்கலுக்கு போட்டுருவோம். அதே போல் இது அன்னபாரதியோட 3 மணி நேரம் கூட தனியாக அவங்களா பேசுவாங்க. ஆடியன்ஸ் இல்லாமல் நினைக்காங்க. தனியானா ஒரே ஆள் அந்த அளவுக்கு நிறைய. நான் வந்து எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே கூட்டமே அதிருங்க. கூட்டம் கூட வெளியே அந்த கேண்டீன் ஒரு ஆரம்பிச்சாடா அப்படி. நான் உண்மையிலேயே சொல்றேன், அன்னபாரதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சு கலையினால் 23 விருதுகள் வாங்கலாம் நினைக்கிறாங்க. யாரும் கொடுக்காதனால சோர்ந்து போய் நானே நேற்று நாளைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சீன் கொடுங்கன்னு சொல்லி நானே ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். நான் டிவியில் கலக்கு பேசும்போது என்னுடைய வயசு வந்து 25 வயசுல நான் டிவியில் வந்தேன்.